ஸோ படிப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கோ உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்காக இருந்தாலும் இதே அஃபர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா 100% ரிசல்ட் வரும். என்ன தான் சார் ரிசல்ட் வரும்? ஏன்னா நமக்கு ரிசல்ட் வேணும்ல. 2 ரிசல்ட் நடக்குங்க. முதல் ரிசல்ட், நீங்கள் நினச்ச மாதிரி அந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இல்லை பேரண்ட்ஸ் நினச்ச மாதிரி உங்கள் குழந்தைங்க சூப்பராக படிக்கும். 2வது ரிசல்ட் இன்னொன்று நடக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நீங்களாம் என்ன தப்பாக நினச்சிட்ருக்கீங்கன்னா, படித்தவன் தான் அறிவாளின்னு நினச்சிட்ருக்கிறீங்க, படிக்காதவங்களாம் முட்டால் நினச்சிட்ருக்கீங்க. அந்த கான்செப்டை தூக்கி போட்டு ஸோ நம்மளை படைக்கும் பொழுதே இந்த இறைத்தன்மை இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது இந்த பிரபஞ்சம் நான் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும்னு கிளியராக செட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம தான் இந்த படிப்பு படிக்கணும், இந்த வேலை செய்யணும், அந்த தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஓடிட்டுருக்கிறீங்க. மனசில் அமைதியாக இருந்து நான் சொன்ன அஃபர்மேஷனை சொன்னீங்கன்னா படிப்பு ஒன்றா சக்ஸஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதை விட சிறப்பான ஒரு அற்புதமான செயல் ஒரு வேலை உங்களை நோக்கி வரும். அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாம். பாகம் 4 பார்ட் 4, அதாவது நம்ம தேவைகளை அஃபர்மேஷன் மூலமாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுல 4வது பாகத்தை நான் சொல்கிறேன். தயவுசெய்து எடுத்த உடனே இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த 3 பாகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா செயல்படுத்துவது உங்கள் தேவைகளை நிறைவேற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த 3 பார்ட்டையும் நான் போட்டிருக்கேன். சிறப்பாக பார்த்துட்டு வாங்க, அற்புதமாக செயல்படுத்தலாம். இதில் ஏதாவது செயல்படுத்துறதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நான் என்ன நம்புகிறேன்னாங்க, ஆல்ரெடி 3 பார்ட் நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 பார்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம், நம்ம எப்படி நல் வார்த்தைகளை பேசுகிறது, எப்படி நன்றியுணர்வாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது பயத்தை அடித்து தூக்கணும்னு சொல்லியிருந்தேன். 100% நீங்கள் அதுக்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க. ஒரு 50% ரிசல்ட்டும் வந்திருக்கும்னு நம்புகிறேன். பயம்னா என்னங்க, பயத்தோட எடுத்தோன்னே பயம் லைஃப்பில் யாருக்கும் வராதுங்க. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு கோபம். ஒருத்தர் மேலே ஒரு கோபம் ஏன் வருதுன்னா, நம்ம நினச்சது அவங்க செய்யலை அப்படிங்கிறதுனால கோபம் வரும். அந்த கோபம் தான் கொஞ்சம் காலகட்டத்தில் ஒரு பயமாகும். ஸோ அது எப்படி அந்த பயமாகுதுன்னா, அந்த கோபம் ஒரு வருத்தத்தை கொடுக்கும், சில காலகட்டங்களில் ஒரு துக்கத்தை கொடுக்கும், ஒரு சில காலகட்டங்களில் மனசில் வேதனையாக இருக்கும், ஒரு சில காலகட்டத்தில் வெறுப்பை கொடுக்கும். அப்படியே அதனோட கண்டினியூஷன் தான் மன உளைச்சல், அதுக்கப்புறம் தொடர் தோல்வி, அதுக்கப்புறம் தான் பயம். ஸோ அந்த பயத்தை அடித்து தூக்கிட்டு நீங்கள் என்ன அஃபர்மேஷன் கேட்டால் தான் இந்த பிரபஞ்சம் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி இல்லது இந்த இயற்கை அள்ளி கொடுக்குங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. அதனால் அந்த பயத்தை போக்காமல் நீங்கள் அடுத்தடுத்த அஃபர்மேஷனுக்கு வந்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காதுங்கிறத தெளிவான இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், அவரவர்கள் பிரச்சனைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி செயல்படுத்தணுங்கிறத சிறப்பாக செயல்படுத்துங்க. அந்த 4 தியானம், அந்த 4 செல்ஃப் டாக் ப்ராசஸையும் லிங்க் பண்ணியிருக்கேன். சிறப்பாக பாருங்கள். செயல்படுத்துறதுல எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. இப்போது அடுத்த பார்ட்டுக்கு நம்ம வரோம். 4வது பாகம். ஸோ போன பாகத்தில் 3வது பாகத்தில் என்ன பார்த்தோன்னா, நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறதே நம்ம உடம்பு தான். அந்த உடம்பை எப்படி நலமாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக அஃபர்மேஷன் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறப்பான தலைப்பு. எல்லோரும் அடிக்கடி கேட்குற கேள்விகள் இதை நோக்கி தான் இருக்கும். சிறப்பாக பேசலாங்க. ஸோ இப்போ இந்த 3 பார்ட்டில் நான் என்ன நம்புகிறேன்னா, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் வந்திருக்கும், பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டி மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன தேவைகள்னு கேட்குறீங்களோ அற்புதமாக சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் பர்டிகுலர் வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம தேவைகள் படிப்புங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், தப்பில்லை, ஆசைப்படலாம். இல்லை நான் நல்லா படிக்கணும், தவறில்லை, ஆசைப்படலாம். பட் நம்மளோட மனநிலைகள் கரெக்டாக இருக்கா, பேரண்ட்ஸோட மனநிலைகள் கரெக்டாக இருக்கா, இல்லை நம்மளோட மனநிலைகள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். கன்க்ளூஷனாக முடிவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் சொல்கிற அஃபர்மேஷனை செயல்படுத்தினா ரிசல்ட் உங்களுக்கு எப்படி வருங்கிறத முடிவில் நான் சொல்லியிருக்கேன். சிறப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, என் குழந்தை, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும், படிப்பில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட் மார்க்கு, எங்கே நின்னாலும் என் பையன் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நினைக்கிறது தவறில்லை. ஓகேங்களா? நம்ம பையன் ஃபஸ்ட் மார்க் வரணும், ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறில்லை. பட் உங்களோட மனநிலையில் அதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அதை எப்படி தூக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த அஃபர்மேஷன். ஒரு உண்மையான சம்பவத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சார், என்னோடய பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க.
யூகேஜி எல்கேஜியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6th ரேங்க் 7th ரேங்க் வாங்குறாங்க. கம்மியாகிட்டே வருது சார். என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் கஷ்டப்படுறதே என் பொண்ணுக்காக தான். என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நான் சொல்கிற அஃபர்மேஷன் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், நமக்கு எப்போ ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு துக்கத்தை நீங்கள் மனசில் பிடிச்சி வச்சுட்ருக்கீங்களோ அப்போ உங்கள் தேவைகள் அஃபர்மேஷன் மூலமாக கிடைக்காது. அந்த பயம், அந்த வருத்தம், அந்த கோவத்தை தூக்கி போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அதை தூக்காமல் நீங்கள் என்ன அஃபர்மேஷன் போட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மனசில் தெளிவாக இருந்து உங்கள் தேவைகளை கேட்டால் அற்புதமாக நடக்கும். இன்னொரு உதாரணம் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சார், நாளைக்கு என் பையன் வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்கான் சார். ரிசல்ட் வருது சார். வந்ததுன்னா MPBSல ஜாயின் பண்ணணும் சார். அது எங்களோட கனவு சார். இதுக்கு நான் என்ன அஃபர்மேஷன் போடணும்? நாளைக்கு நீட் எக்ஸாம் ரிசல்ட் வருது. அவங்க இன்றைக்கி அஃபர்மேஷன் கேட்குறாங்க. நான் என்ன அஃபர்மேஷன் போட்டால் அவன் அந்த நீட்டில் எனக்கு MBBS சீட்டு கிடைக்கும்? எனக்கு உடனே சொல்லுங்கள் சார். அதாவதுங்க, ஃபஸ்ட்டு மனசில் தெளிவு வேணும். அந்த தெளிவினை செயல்படுத்தி நீங்கள் அஃபர்மேஷன் போட்டால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வருங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. எடுத்த உடனே இந்த பார்ட் பார்க்குறவங்க தயவு செய்து முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம் அதனை செயல்படுத்திட்டு நீங்கள் இதை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வருங்கிறத நான் சொல்கிறேன். ஆஸ் எ பேரண்ட், நம்ம பசங்க நல்லா படிக்கணுன்னா என்ன அஃபர்மேஷன் போடணும்? நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? என் பொண்ணு ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், இந்த பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, ரொம்ப நன்றி. நடக்காதுங்க. புரியுதுங்களா? நம்ம தேவைகளை நம்மளே டிசைட் பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிங்க. ஸோ நம்ம தேவைகளை கேட்டால் கொடுக்கும், அது கான்செப்ட் ரைட்டு. பட் நம்ம எப்படி கேட்கணுங்கிற வழிமுறைகள் இருக்குது. அதுதான் இப்போ நான் சிறப்பாக சொல்கிறேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. எப்படி கேட்கலான்னாங்க, அஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கங்க. இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பொண்ணு அல்லது உங்கள் பையன் அற்புதமாக நலமாக படிச்சுட்ருக்கிறாரு. அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துட்ருக்கிறாரு. இறைவனுக்கு நன்றி. இவ்வளோ தாங்க அஃபர்மேஷன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இப்படி நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க. அதாவது இறைவர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பையன் அல்லது என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக நலமாக சூப்பராக படிச்சுட்ருக்காங்க. அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துட்ருக்காரு. இறைவனுக்கு நன்றி. இவ்வளோ தாங்க. இல்லை இன்னும் வேறு விதமான அஃபர்மேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா, இறைவனர்களால் என் பையன் அல்லது உங்கள் பொண்ணு பேர் சொல்லுங்கள். படிப்பு விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கு. இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் எதுவுமே நீங்கள் கேட்கல. பட் இதை தான் இறைவன் நீங்கள் இந்த மாதிரி அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா தான் உங்கள் மனசு பாதிக்காத அளவுக்கு உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாருங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு துக்கம் இருக்காது. ஏன்னா கவலையை பிடிச்சி வச்சுருக்கீங்கள, என் பையன் ஃபஸ்ட் மார்க் வாங்கலை, என் பொண்ணு ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வரல, சரியாக படிக்கலைன்னு அந்த வருத்தத்தை தூக்கிறதுக்கு இந்த அஃபர்மேஷன் செயல்படுத்தினீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை கடைசியில் என்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேன். 2 ரிசல்ட் நடக்கும். அது கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கு நான் சிறப்பாக சொல்கிறேன். அற்புதமாக செயல்படுத்துங்க. அப்புறம் நிறைய பேர் இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்களா, பேங்க் எக்ஸாமு, TNSPC எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை ஏதாவது கிளரிக்கல் எக்ஸாம் ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு IAS எழுதுறீங்க, வாட் எவர். எப்படி சார் எழுதணும், என்னோடய மனநிலையில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. தயவு செய்து அந்த குழப்பங்கள்லாம் தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா? தூக்கி போட்டு நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் தேவைகளை கேளுங்க. பல வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்களை வச்சுக்கிட்டு இதை நான் செஞ்சிட முடியுமா முடியாதா, இந்த எக்ஸாம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பய உணர்வோடு நீங்கள் செயல்பட்டால் கிடைக்காது. ஏன்னா வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருப்பீங்க. பல வருத்தங்கள், பல வேதனைகள், உறவு முறையோடு நிறைய மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் நமக்கு ரிசல்ட் வராது. தயவு செய்து அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் வீடியோ பாருங்கள். உங்கள் பிரச்சனைக்கு என்னவோ அந்த அஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிற அஃபர்மேஷனை செயல்படுத்தினீங்கன்னா 100% உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் அந்த படிப்பு விஷயத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. இது அற்புதமாக நடக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சொல்லலாம், இறைவனர்களால் அந்த பயத்தை தூக்கிடுங்க. ஓகேங்களா? அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் மூலம் தூக்கிட்டு நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான படிப்பை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் அற்புதமாக செயல்படுத்திகிட்ருக்கேன், இறைவன் சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாரு, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு வேலை கிடைக்கணும், அது கிடைக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த எக்ஸாம் பாசிட்டிவாக எழுதணும், அதில் நல்ல மார்க் வந்தால் உங்களுக்கு வேலை கிடைச்சிட போகுது. இவ்வளோ தானே? ஸோ
இல்லையா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? இறைவனர்களால் இந்த எக்ஸாம் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களோட மனசு தெளிவாக இருக்கும், படிக்கிறத அப்சர்வ் பண்ணிக்கலாம், நீங்கள் எக்ஸாம் சூப்பராக எழுதுனா அதனால் ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ படிப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கோ உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்காக இருந்தாலும் இதே அஃபர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா 100% ரிசல்ட் வரும். என்ன தான் சார் ரிசல்ட் வரும்? ஏன்னா நமக்கு ரிசல்ட் வேணும்ல. 2 ரிசல்ட் நடக்குங்க. முதல் ரிசல்ட் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க, இல்லை பேரண்ட்ஸ் நினச்ச மாதிரி உங்கள் குழந்தைங்க சூப்பராக படிக்கும். 2வது ரிசல்ட் இன்னொன்று நடக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நீங்களாம் என்ன தப்பாக நினச்சிட்ருக்கீங்கன்னா, படித்தவன் தான் அறிவாளின்னு நினச்சிட்ருக்கிறீங்க, படிக்காதவங்களாம் முட்டாள் நினச்சிட்ருக்கீங்க. அந்த கான்செப்டை தூக்கி போட்டு ஸோ நம்மளை படைக்கும் பொழுதே இந்த இறைத்தன்மை இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது இந்த பிரபஞ்சம் நான் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும்னு கிளியராக செட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம தான் வந்து இந்த படிப்பு படிக்கணும், இந்த வேலை செய்யணும், அந்த தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஓடிட்டுருக்கிறீங்க. மனசில் அமைதி இருந்து நான் சொன்ன அஃபர்மேஷனை சொன்னீங்கன்னா படிப்பு ஒன்றா சக்ஸஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதை விட சிறப்பான ஒரு அற்புதமான செயல் ஒரு வேலை உங்களை நோக்கி வரும். அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை. 2 ரிசல்ட் சொன்னேன் இல்லைங்க. ஒன்று படிப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், இல்லைன்னா படிப்பு கொஞ்சம் குறைவாக வரலாம், பட் அதை விட சிறப்பாக உங்கள் வாழ்க்கை மேம்படுறதுக்கு என்ன தேவையோ அதனை இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். எப்போ கொடுக்கும்? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள், 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். நான் இந்த படிப்பு தான் படிக்கணும், நான் MBBS தான் படிக்கணும், நான் இந்த படிப்பு படித்தே ஆகணும், என் கௌரவமே இதில் தான் இருக்குது, இது படிக்கலைன்னா மரியாதையே இல்லை, கௌரவம் போயிடும் அப்படின்லாம் நீங்கள் எதையுமே நினைக்காதீங்க, எதையுமே புலம்பாதீங்க. பேரண்ட்ஸ்க்கும் அதே தான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான் சொல்கிறேன். மனதளவில் சிறப்பாக செயல்படுத்தி அற்புதமான அஃபர்மேஷனை போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் அஃபர்மேஷன் போட 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 உங்களுக்கு டைரெக்ஷன் தெரிஞ்சிடும். இதில் போக வேணாம் அப்படிங்கிறத உங்கள் மனசு சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் கடைக்கு போகிறீங்க, என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுறதில்ல, அங்கே போய் உட்காந்த உடனேயே உங்கள் மனசு சொல்லும், இன்றைக்கி இதை சாப்பிடு, இங்கே இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசு சொல்லுதில்ல, அதை தான் நம்ம செயல்படுத்துகிறோம். அதே போல் இந்த படிப்பு விஷயத்தில் நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷனை செலுத்த இந்த மனசு சொல்லும், இதனை இதனை செய்யாத, இந்த படிப்பு தேர்ந்தெடு அப்படிங்கிறத மனசு சொல்லும். நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ண வேணாம். குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன், படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை போட அதற்குண்டான நபர்களை உங்களுக்கு காட்டும். அதற்குண்டான லைஃப் ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம் என்ன அப்படிங்கிறத சிறப்பாக உங்களுக்கு செயல்படுத்திகிட்டே இருக்கும். நம்மளாம் எதனால் தெரியுங்களா ஃபெயிலியர் ஆகிறோம்? இதை தான் படிக்கணும், இதில் தான் நம்ம சம்பாதிக்கணும், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு கூட போகாதீங்க. இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான படிப்பை சிறப்பாக கொடுத்துட்ருக்க இறைவனுக்கு நன்றி. அந்த சூழ்நிலையை உருவாக்குற நீங்கள் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்குதோ அதனை இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி காட்டும். அதை நீங்கள் செயல்படுத்தினா போதும், உங்களுக்கு 200% ரிசல்ட் வரும். இது தாங்க உண்மை. செயல்படுத்தி பாருங்கள். ஸோ சூப்பராக படிப்புக்கு அஃபர்மேஷன் நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பார்ட்டில் இன்னும் நமக்கு ஒரு அற்புதமான வேலை வேணும், ஒரு தொழில் அமையணும்னா நான் என்ன அஃபர்மேஷன் போடணுங்கிறத அடுத்த வீடியோவில் சிறப்பாக நம்ம பார்க்கலாங்க. மிக்க நன்றிங்க, மகிழ்ச்சிங்க.